தங்க விலை சவரனுக்கு 1120 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,08,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய நகரங்களில் பெண்களின் சராசரி ஊதியம் ஆண்களின் ஊதியத்தை விட 23 விழுக்காடு குறைவு. ஊதியத்தில் பாலின பாகுபாடு தொடர்வதை அம்பலப்படுத்தும் தேசிய புள்ளியியல் நிறுவன ஆய்வு. நகரங்களில் ஊதியம் தரும் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் 69 விழுக்காடு பெண்கள். வீட்டு வேலை, குழந்தைகள் பராமரிப்பு காரணம் என தேசிய புள்ளியியல் நிறுவன ஆய்வில் தகவல். தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என அறிவிப்பு. தொடர் மழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 2 அடி உயர்வு. பாசனம் மற்றும் குடிநீருக்காக 550 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் களைகட்டும் சீசன். வார நாட்களிலும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் வருகை. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் தொடர் மழை. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மண் சரிவு காரணமாக மும்பை புனே எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை மூடல். தண்டவாளத்தில் மண் சரிவு காரணமாக 16 ரயில்கள் ரத்து, 9 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். மும்பையில் கொட்டித்திருக்கும் கனமழை. மாங்கூர் பகுதியில் வீடு இடிந்து 6 பேர் உயிரிழப்பு. மழையால் தொடரும் பாதிப்பு. 1 வாரத்துக்குள் 10 பேர் பலி. மும்பையில் கனமழையால் தொடரும் வெள்ள பாதிப்புகள். சுரங்க பாதைகளை மூழ்கடித்த வெள்ளம். சில பகுதிகளில் மரங்கள் விழுந்து வாகனங்கள் சேதம். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூர் பகுதியில் பஞ்சகங்கா ஆற்றில் வெள்ளம். மும்பை கோவா நெடுஞ்சாலையை மூடிய வெள்ளம். தத்தளித்தபடி சென்ற வாகனங்கள். குஜராத்தில் தொடர் மழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். சாலைகளில் படகு போக்குவரத்து. நீச்சல் அடித்து சிறுவர்கள் உற்சாகம். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியாவுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. 3 நாள் பயணத்தில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கும் செல்கிறார். சென்னையில் 4 புதிய மெட்ரோ வழித்தடங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்குவதில் தாமதம் என தகவல். விமான நிலையம், கிளாம்பாக்கம் வழித்தடம் உட்பட 37,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் முடங்கும் அபாயம். காவிரி படுகை தடுப்பணைகளை சீரமைக்க தமிழக அரசிடம் 300 கோடி ரூபாய் நிதி கோரியது நீர்வளத்துறை. 15 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி சேதமடைந்த மதகுகளை புதுப்பிக்க திட்டம்.
சென்னை ஈசிஆரில் உள்ள நெம்மேலி குடிநீர் ஆலையில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெயர் பொறித்த கல்வெட்டு அகற்றம் என திமுக குற்றச்சாட்டு. குடிநீர் ஆலைக்கு முதல்வர் விஜய் வருவதால் ஸ்டாலின் பெயர் உள்ள கல்வெட்டு அகற்றப்பட்டதாக சாடல். திராவிட மாடல் அரசின் திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக கல்வெட்டு அகற்றப்பட்டதாக திமுக விமர்சனம். தாவேக அரசு பீதியில் உள்ளதாகவும் சாடல். நெம்மேலியில் சாலையோரமாக இருந்த கல்வெட்டு அதிர்வுகள் காரணமாக சேதமடைந்ததால் பராமரிப்பு பணிகள் நடப்பதாக அதிகாரிகள் விளக்கம். திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட கல்வெட்டு மீண்டும் நிறுவப்படும் எனவும் உறுதி. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுவின் வாகன ஓட்டுநரை கைது செய்தது காவல்துறை. தாவேக ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக பதிவான வழக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்று விசாரணைக்கு ஆஜராவாரா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி? சிலர் சோஃபா வந்தவுடன் தங்களை விட்டு சென்று விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. இந்த அரசியல் பேரிடர் காலத்திலும் தமிழ்நாட்டை திமுக காக்கும் என உறுதி. இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. அதிமுகவை பாதியாக உடைத்து விட்டார்கள் என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது என்றும் திட்டவட்டம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதியா உடைச்சிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சுதா? யாராலும் முடியாது. எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் அரசியல் பேரிடர் காலம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய உதயநிதிக்கு தாவேக பதில். திமுக ஆட்சி காலம் முழுவதுமே தமிழக அரசியல் மற்றும் தமிழக மக்களுக்கு பேரிடர் காலம் என விமர்சனம். சோஃபா வந்தவுடன் வெளியேறிவிட்டார்கள் என அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறுவது சரியல்ல. ஆதாரங்களுடன் பேச வேண்டும் என உதயநிதிக்கு பே. சண்முகம் பதிலடி. சோஃபா கொடுத்ததுனால கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதுல இருந்து போயிட்டாங்க இது அவர் சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக இதே தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்லுவது என்பது தவறானது. அவருக்கு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை அவர் வந்து வெளியேறணும். தாவேக ஆதரவுக்கு பின்னால் எந்த சோஃபாவும் இல்லை, கல்லாப்பெட்டியும் இல்லை. விசிக விருது விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் பேச்சு. மக்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த முன்மொழிவை நாம் வழிமொழிந்திருக்கிறோம். பீப்பிள் மேண்டேட். அதை நாங்கள் மரியாதை செய்திருக்கிறோம். அவ்வளவுதான். இதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்கிறதா? நீங்கள் சொல்லுவது போல் சோபா கல்லாப்பட்டி, ஒருபோதும் விடுதலைக்கு போராடுகிறவர்கள் அருகில் அந்த சோபா பெட்டியும் வராது, கல்லா பெட்டியும் வராது. வந்ததாக வரலாறும் இல்லை. பணம் கொடுப்பவர்கள் சோஃபாவில் தான் கொண்டு வருவார்களா? என்னை மதிப்பிட எவருக்கும் தகுதி இல்லை என உதயநிதிக்கு திருமாவளவன் பதிலடி. இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு. அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை,
அந்த வலிமை இல்லை. திமுக கூட்டணியில் விசிக இல்லை என அறிவித்தது மு.க. ஸ்டாலின் தான். விசிகவிலிருந்து ஒருவரை இழுத்த போதே கூட்டணி முறிந்து விட்டதாக திருமாவளவன் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகளில் இருந்து ஒருவரை அழைத்து கட்சியிலே இணைத்த போதே திமுக தலைமையே சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று. நானா சொன்னேன்? விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை செய்தது யார்? பெருமதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். குதிரை பேரம் நடந்திருப்பது உண்மை என்றால் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தால் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தல். அது உண்மையாக இருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும். தமிழ்நாட்டில் குதிரை பேர அரசியலை தொடங்கி வைத்தது திமுக தான் என வைகோ காட்டம். கம்பம் அதிமுக எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்தது குதிரை பேரமா பெருச்சாளி பேரமா என்றும் கேள்வி. குதிரை பேரம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினரை அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா குதிரை பேரமா? குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தனக்கு புரியவில்லை. ஆளுநரிடம் எதிர்க்கட்சிகள் புகார் அளித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். அமைச்சரவையில் தாவேக்கு அளித்துள்ள பிரதிநிதித்துவம் ஒரு சமூகத்துக்கானது என கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. தேவேந்திரர்கள் அருந்ததியர்களுக்கு கிடைக்க வேண்டிய 6 இடங்கள் எங்கே என்றும் கேள்வி. பட்டியலின மக்களுக்கான அதிகாரத்தை நாங்க எத்தனை 8 அமைச்சரை கொண்டு வந்திருக்கோம். 8 பேருக்கு 1 லட்சம் ரூபாயில வேலை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்களில் தேவேந்திர வேளாளர்கள் அடர்த்தியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 6 பேரை கொடுத்துக்கிறாங்க. அதே போல மேற்கு மாவட்டங்களில் அருந்தீர் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே கொடுத்துக்கிறாங்க. அமைச்சர் பதவியை விட கட்சி பொறுப்புதான் தனக்கு முக்கியம். விசிக விருது வழங்கும் விழாவில் அமைச்சர் வன்னியரசு பேச்சு. எம்பியாக இருக்கின்றோம், அமைச்சர்களாக இருக்கிறோம் என்பதை தாண்டி அதெல்லாம் பெருமை அல்ல. விடுதலை சிறுத்தையா இருப்பதுதான் நமக்கு பெருமை. பட்டியலின மக்களை திமுக அரசு கையாண்ட விதமே சென்னையில் அக்கட்சியின் தோல்விக்கு காரணம். ஆம்ஸ்டாங் நினைவு நாளில் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் குற்றச்சாட்டு. கடந்த ஆட்சியில் அண்ணனுடைய மரணம் நிகழ்ந்தப்போ திமுக ஆட்சி எப்படி அந்த அண்ணனுடைய இறப்பை நிகழ்வை அவங்க எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்றது குறித்து நம்ம விமர்சனம் வச்சுருந்தோம். அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் மிக மோசமான பின்விளைவுகள் ஏற்பட்டது. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக கட்டாயம் உயர்த்தி வழங்கப்படும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி உறுதி. உங்களுக்கு பழைய மாதிரி கண்டினியூவா அந்த 1000 பணம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். 2500 பணம் கொடுக்கறதுக்கும் அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு செஞ்சுக்கிட்டு தான் வரோம்.
நீண்ட ப்ராசஸ் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கிற முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக 2500 பணம் உங்களுக்கு வழங்கப்படும். ஆந்திராவில் ஜூனியர் NTR நடிப்பில் உருவாகும் படத்தில் வரலாற்றை திரித்துள்ளதாக புகார். முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் படம் உருவாகுவதாக குற்றச்சாட்டு. முருகன் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவை சந்திக்க நேரிடும் என சீமான் எச்சரிக்கை. கலை என்ற பெயரில் வரலாற்று திரிபுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வதாகவும் கண்டனம். சென்னை தாம்பரம் அருகே பட்டாக்கத்தியுடன் குடியிருப்பு பகுதிக்குள் ஓடிய கும்பல். அச்சத்தில் பொதுமக்கள் மறியல். திமுக வார்டு கவுன்சிலருடன் கைகலப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஆலையிலிருந்து 2.25 டன் அம்மோனியா வாயு டேங்கர் லாரி மூலம் அகற்றம். ஓசூரில் உள்ள விநியோக நிறுவனத்திடம் திருப்பி ஒப்படைக்க முடிவு. ஸ்ரீவைகுண்டம் அருகே மின்கம்பிகள் உரசியதில் வாழை தோட்டத்தில் தீ விபத்து. அறுவடைக்கு தயாராக இருந்த 50,000 வாழைத்தார்கள் சேதம். கர்நாடகாவின் மேகதாது பகுதியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆய்வு. அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணியை கர்நாடகா தொடங்கியதாக புகார். மேகதாது அணை கட்ட ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க விடமாட்டோம். திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் திட்டவட்டம். மேகதாதுல ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க விடமாட்டோம். இது தமிழக எல்லா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய ஒரு நிலைப்பாடாக கூட இருக்குது. மாறுபட்ட கருத்து யாருக்குமே கிடையாது. வேற்று மாநிலம் என்ன பேசினாலும் சரி, அரசியல் கட்சிகள் எல்லோருமே விவசாயிகளின் சார்பாக, மக்களின் சார்பாக கண்டிப்பாக நிற்போம். காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்னாடி நிற்கும். ஊரக வேலைவாய்ப்பு திட்டமான VBG ராம்ஜி திட்டத்திற்கு 25,863 கோடி ரூபாய் நிதியை விடுவித்த மத்திய அரசு. உத்தரப்பிரதேசத்துக்கு 3,210 கோடி ரூபாய், தமிழ்நாட்டிற்கு 2,176 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நாடு முழுவதும் 58 பொறியியல் கல்லூரிகள் மூடல். போதிய மாணவர்கள் சேர்க்கையின்மை, ஆசிரியர் பற்றாக்குறையால் AICTE நடவடிக்கை. தரவரிசையில் மீண்டும் 5ஆம் இடத்தை பிடித்த சென்னை விமான நிலையம். ஏப்ரல் மாதம் 6ஆம் இடத்துக்கு சரிந்த நிலையில் மே மாதம் 5ஆம் இடத்துக்கு முன்னேற்றம். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் அந்நிய நன்கொடை பெறுவதற்கு அங்கீகாரம் பெற்ற அரசு சாரா நிறுவனங்கள் எண்ணிக்கை 72% சரிவு. விதிமீறல்கள் மற்றும் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்ட 22,498 நிறுவனங்களின் உரிமம் ரத்து. தமிழ்நாட்டில் அந்நிய நன்கொடை பெற்று வந்த 2,865 அரசு சாரா நிறுவனங்களின் உரிமம் ரத்து. கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு உட்பட அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்ட நிறுவனங்கள் முடக்கம். கோயிலை கொள்ளையடிப்பவர்களை இந்துக்கள் விடமாட்டார்கள். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேட்டை குறிப்பிட்டு உத்தவ் தாக்கரே விமர்சனம். பெரும் சர்ச்சைகளுக்கிடையே இன்று நடைபெறுகிறது அயோத்தி ராமர் கோயிலை நிர்வகிக்கும் ராம ஜென்மபூமி அறக்கட்டளை கூட்டம். நிர்வாகம் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு.
அசாம் சட்டமன்ற அலுவல் மொழியாக ஹிந்தியும் சேர்ப்பு. தேசத்தின் மொழி ஹிந்தி என்றும் அதற்கு மரியாதை தரும் விதமாக அலுவல் மொழியாக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா விளக்கம். உத்தரப்பிரதேச தேர்தலை முன்கூட்டியே நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை சட்டத்தை நிறைவேற்றிய சூட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பகுஜன் அரசியல் வியூகம் வகுக்கும் எதிர்க்கட்சிகள். பிற்படுத்தப்பட்டோர், தலித், முஸ்லிம் ஓட்டுகளுக்கு குறிவைக்கும் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் 100 இடங்களில் பட்டியலின வேட்பாளர்களை களமிறக்க சமாஜ்வாதி திட்டம். பகுஜன் சமாஜ் கட்சியின் செல்வாக்கு குறைந்து வருவதால் சமாஜ்வாதி கட்சி புதிய வியூகம். பீகாரில் பங்கிப்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் பிரசாந்த் கிஷோர். முதன்முறையாக நேரடியாக தேர்தல் களம் காணும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர். இன்ஸ்டாகிராமில் சிறார் பாலியல் காட்சிகள் கொண்ட விளம்பரங்கள் பதிவுகளை நீக்க அரசு உத்தரவு. விரிவான விளக்கம் கேட்டு தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு மத்திய மின்னணுவியல் அமைச்சகம் நோட்டீஸ். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் பணி தீவிரம். மும்பை அகமதாபாத் இடையே 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்படும் புல்லட் ரயிலுக்கான சுரங்கப்பாதை. Completing its first bullet train, it is creating a standardized framework to guide the future high-speed rail corridors. All bullet train projects will now follow a common construction template. It draws inspiration from the Mumbai-Ahmedabad high-speed rail project. The 508-kilometer corridor has a design speed of 350 kilometers per hour and is expected to commence operation. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிவேக எதிகாத் ரயில் பயணிகள் சேவை. ரயிலை இயக்கவிருக்கும் முதல் இந்திய கேப்டன் என்ற பெருமையை பெறுகிறார் கேரள இளைஞர் நிஷாத். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதியில் நுழைந்தது இங்கிலாந்து. விறுவிறுப்பான போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோவை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் நாக் அவுட் சுற்றில் பிரேசிலை வீழ்த்திய நார்வே 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து கண்ணீருடன் விடைபெற்றார் நெய்மர். உலகக்கோப்பையில் நார்வேயிடம் தோல்வியடைந்து பிரேசில் அணி வெளியேறியதை தொடர்ந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். அமெரிக்காவில் விண்ணிலும் நீரிலும் செல்லக்கூடிய விமானம் தரையிறக்கத்தின் போது ஆற்றுக்குள் விழுந்து விபத்து. விமானத்தில் இருந்த 8 பேரை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். இயற்கை எரிவாயு விநியோகம் மீது விதிக்கப்பட்டிருந்த அவசர கால கட்டுப்பாடுகளை நீக்கியது மத்திய அரசு. எரிவாயு விநியோகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியதால் தளர்வு. சவுதி அரேபியா, குவைத், ரஷ்யா உள்ளிட்ட 7 ஒபெக் அமைப்பு நாடுகள் கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு.
சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை மேலும் குறைய வாய்ப்பு. தெற்காசியாவின் மிகப்பெரிய தனியார் ஏவுகணை உற்பத்தி மையத்தை அமைக்கும் அதானி குழுமம் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய பிரதேசத்தில் அமைக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ மிட்வே விமான நிலையத்தில் பரபரப்பு சம்பவம். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது பட்டாசுகள் விமானத்தின் மீது பட்டதால் அதிர்ச்சி. தனது தந்தை அலி காமெனியின் இறுதிச் சடங்கில் ஈரானின் புதிய உயர் தலைவர் முஜ்தபா காமெனி பங்கேற்காதது ஏன்? முஜ்தபா காமெனி தாக்குதலில் காயமடைந்திருக்கலாம் அல்லது பாதுகாப்பு காரணங்களால் பொதுவெளியில் தோன்றவில்லை என தகவல். காமெனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்கள் சிந்துவது போலி கண்ணீராக கூட இருக்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். ஹமாஸ் அமைப்பு சரணடையும் வரை காசாவில் அமைதி கிடையாது. லெபனான் மீதான தாக்குதல்கள் தொடரும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. வெனிசுலா நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பலி எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியது. சுமார் 50,000 பேர் வரை மாயமாகி இருப்பதாக ஐநா சபை தகவல். ரோபோட்டுகளை ஏற்றுமதி செய்வதில் சீனா புதிய சாதனை. ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 150 நாடுகளுக்கு சுமார் 1 கோடி ரோபோட்டுகள் ஏற்றுமதி.